நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்லேயே வர இந்த சீட் கவரு, டேங்க் கவரு இது ஒர்த்தா, நம்ம கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்தானதாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இல்லை நம்ம வெளி மார்க்கெட்டில் ஆன்லைனில் இல்லை வெளியில் ஷாப்பில் போயிட்டு வேறு கடையில் தான் வாங்கலாமா அப்படின்றத பார்க்கலாங்க. இப்போ புதுசாக பைக் எடுக்க போகிறீங்க, இல்லைனா நீங்கள் மறுபடியும் சீட் கவர், டேங்க் கவர் மாற்ற போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நம்ம சீட் கவர் பார்த்தீங்கன்னா, இந்த சீட் கவரோட விலை பார்த்தீங்கன்னா 1050 ரூபா போட்டிருப்பாங்க. அவங்களுடைய வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா 1050 ரூபா போட்டிருப்பாங்க. 2 சீட் கவர் வரும், பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் வரும், முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் வரும். ரெண்டுமே தனித்தனியாக செப்பரேட்டாக வேறு தான். அது இதோட ரெண்டுத்தையோட விலையுமே பார்த்தீங்கன்னா 1050 ரூபா சொல்லுவாங்க. இது 2 கலரில் இருக்கும். இந்த ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ப்ரௌன் கலர் வந்து நிறைய வண்டிக்கு நம்ம போடலாம். ஆனால் பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலருமே நிறைய வண்டிக்கு போடலாம். ஆனால் பிளாக் கலர் வந்து அந்த ஸ்டெல்த் பிளாக்கு, அப்புறம் வந்து ஹெலிகன் பிளாக்னு 2 கலர் இருக்குது. அந்த 2 கலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் போட முடியாது. மற்றபடி பிளாக் எல்லா வண்டிக்கும் மாற்றி போடலாம். ஆனால் ஷோரூம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பிளாக் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்கல, இருந்தாலும் இந்த கன்மெண்டல் கிரே இந்த வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வந்து பிளாக் கலர் போட மாட்டாங்க, ப்ரௌன் கலர் தான் போடுறாங்க. நம்ம கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணால் அவங்க வந்து பிளாக் கலர் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 1050 ரூபா. இது வந்து அவங்களுடைய ராயல் என்ஃபீல்டு அந்த ஆப்லேயே இருக்கும், 1050 ரூபான்னு போட்டிருக்கோம். அது 2 கலர்லையுமே வரும். அதேமாரி டேங்க் கவருங்க. டேங்க் கவர் வந்து அவங்க ஆப்பில் வந்து டேங்க் கவர் வந்து இருக்குன்றதே காட்ட மாட்டாங்க. டேங்க் கவர் வந்து அங்கே இருக்காது. நம்ம வந்து ஷோரூமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் கவர் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். டேங்க் கவர் வந்து டேங்கை வந்து அதிகமாக ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் இந்த டேங்க் கவர் நம்ம போடுறது நல்லது தான். இந்த டேங்க் கவர் பார்த்தீங்கன்னா இதோட விலை என்ன சொன்னாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது 1500 ரூபா சொன்னாங்க. ஃபஸ்ட்டு டேங்க் கவர் விலை விசாரிக்கும் போது 1500 ரூபா சொன்னாங்க. சரி இவ்வளோ ரேட்டாக இருக்க, நம்ம வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பார்த்துன்னு இருந்தேன். வெளியில் பார்த்துன்னு இருக்கும்போது வெளியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா 800 ரூபா 850 ரூபா பார்க்க இதே மாதிரி தான் சேமாக தான் இருந்துச்சு. ஆனால் அது இந்த மாதிரி இருக்காதுங்க, அது வேறு மாதிரி இருக்கும். அதோட விலை பார்த்தீங்கன்னா 850 ரூபா இந்த மாதிரி இருந்துச்சுங்க. சரின்ட்டு நம்ம என்ன வித்தியாசமாக இருக்கும், ஷோரூமுக்கு இதுக்கு 2 ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சரி நான் வந்து ஷோரூமில் வந்து நான் வந்து வாங்கலை. அது அப்போ நான் வண்டி நான் டெலிவரி எடுக்கல. இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பற்றி நான் அக்சசரிஸ் மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அதுக்கப்புறம் வந்து வண்டி டெலிவரி எடுக்க ஃபுல் பணம் கட்டினதுக்கப்புறம் நான் வந்து சரி ஆன்லைன்லேருந்து வரதுக்கு லேட் ஆகும், நம்ம வண்டி எடுக்கும்போதே வந்துட்டோம் அது வண்டி கூடன்னு சொல்லிட்டு அப்போ நான் கேட்டேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா சொன்னாங்க என்கிட்ட. அப்போ 2 வேலை சொன்னாங்க, சரியான ஒரு வேலையை அவங்க சொல்லலை, 2 விதமான வேலையை சொன்னாங்க. இதோட வேலை 1500 ரூபா சொல்லிட்டு 2ஆவது டைம் நான் விசாரிக்கும் போது 1200 ரூபா சொன்னாங்க. இது 1050 ரூபா. ரெண்டுமே டேங்க் கவர், சீட் கவர் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட் வரும்னா 2250 ரூபா வரும். ஒரு பெரிய அமௌண்ட் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த 2 இதுக்கும். வண்டி வேலை நார்மலாக நம்ம ஒரு கடைக்கு வண்டியில் நார்மலாக ஒரு வண்டிக்கு நம்ம போயிட்டு சீட் கவர் டேங்க் கவர் போடுறோம் அப்படின்னா ஒரு 800 ரூபா ஒரு 600 ரூபா இந்த ரேஞ்சில் முடிச்சிருவாங்க. இது கிளாசிக் 350 பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2250 ரூபா டேங்க் கவரும் சீட் கவரும். இது அதுக்கு ஒருத்தானதான்னு பார்க்கலாங்க. நம்ம இவ்வளோ காசு கொடுத்து நம்ம அந்த வண்டி வாங்கும்போது நம்ம இந்த மாதிரி சில விஷயங்களை வண்டிக்கு வர சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வண்டி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடலாங்க. இந்த சீட் கவர் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே குஷன் வந்துடுது. எனக்கு இந்த பின்னாடி பில்லியனில் இருக்கிற அந்த சீட் கவர் நல்லாவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லாவே ஒட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. பில்லியன் சீட் கவர் வந்து நல்லாவே ஒட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க, நல்லாவே ஃபிட்டாக இருக்குது. ஆனால் நம்ம உட்கார்ற இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஃபிட்டாக அவங்க வந்து சரியாக ஒட்டி கொடுக்கல, இல்லைன்னா சரியாக போட்டு கொடுக்கணும்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடில் மேலே தூக்கிட்டு இருக்கு. இது நானும் கீழே எழுத்து பார்க்குறேன், வரமாட்டுது. இந்த சைடு அதிகமாக போயிட்டு இந்த மாதிரி இருக்குது. இதுலையுமே இந்த கவர்லையுமே பார்த்தீங்கன்னா குஷனிங்கோட தான் வருது, நல்லாவே இருக்குது. இது லெதர் தான் போல். இது நம்ம 1050 ரூபா கொடுத்து இந்த சீட்டுக்கு வாங்கலாமான்னு கேட்டோன்னா கண்டிப்பாக வாங்கலாங்க. ஏன்னா நல்லாவே இருக்குது. ஏன்னா ஷோரூமில் அவங்களே இந்த வண்டிக்கு இதுதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொடுக்கும்போது நம்ம அதையே வாங்கிக்கலாம். நீங்கள் வெளியில் போகிறதோட ஷோரூம்லேயே போட்டுக்கலாங்க. ஷோரூம்லேயே பார்த்தீங்கன்னா அது நல்லா தான் இருக்குது. 1050 ரூபான்றது இந்த சீட்டு கவர் சீட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாகவே இருக்குன்றதுனால நம்ம இதுக்கு
அதை கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அது நல்லாவே இருக்குங்க. அடுத்து டேங்க் கவர் பார்க்கலாம். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ராயல் என்ஃபீல்டு அப்படின்ற சிம்பிள் வரும். எனக்கு இந்த சென்ட்ரு கவர் வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக நல்லா போட்டிருந்தாங்கன்னா நல்லாவே அழகாக ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுனால இதில் இருக்கிற அந்த ராயல்ன்றது சைடாக போயிடுச்சு. அடுத்து டேங்க் கவருங்க. டேங்க் கவர்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் இந்த சிம்பிள் இருக்கும். ஆனால் ஆன்லைனில் வாங்குறது வந்து இந்த அளவுக்கு பெருசாக நல்லா இருக்குமான்னு சரியாக தெரியலைங்க. ஆனால் இது நல்லாவே இருக்குது, நம்ம பிடிக்கும்போது நல்லாவே இருக்குது. இதுலையுமே அந்த குஷனிங் மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு ஜிப்பு இருக்குங்க, இங்கே ஒரு ஜிப்பு இருக்கும். நம்ம வந்து இது இன்னமும் இதை நான் யூஸ் பண்ணல, இதை நான் இன்னும் எடுக்கவே இல்லை, ஓப்பன் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னரில் வந்து இங்கே ஒரு ஜிப்பு இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். டேங்க் கவர் வந்து இப்படி தான் இருக்கும் ஓப்பன் பண்ணால். அடுத்து வந்து இது உள்ளேயுமே ஒரு ஜிப் இருக்குங்க. இது உள்ளேயுமே ஒரு ஜிப் இருக்குது. உள்ள இன்சைடில் ரொம்ப உள்ள ஒரு ஜிப் இருக்குது. இதுவுமே நம்ம யூஸ் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சீட் கவரு டேங்க் கவரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 2250 ரூபாய் கிட்ட வருதுங்க. இதை நம்ம வாங்கலாமான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கலாம். ஏன்னா நல்லாவே இருக்குது வண்டிக்கு. இந்த சீட் கவர் இந்த டேங்க் கவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இதை நம்ம எப்படி டஸ்ட்டு எப்படி எடுக்கிறோன்னா இந்த மாதிரி ஈரத்துணி வச்சு தாங்க லைட்டாக தொடச்சிடுறோம். ஈரத்துணி வச்சு தொடச்சி அடிக்கடி ஈரத்துணி வச்சு டஸ்ட் ஆகும்போதெல்லாம் அடிக்கடி ஈரத்துணி வச்சு தொடச்சி இதை நம்ம சரி பண்ணிடுறோம். மற்றபடி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கிக்கிங்க. வெளியில் வந்து அவங்க ஷோரூமில் வந்து வண்டி அடிக்கடி நிறையா வண்டிக்கு அவங்க போகிறதுனால கரெக்டாக டக்கு டக்குன்னு போட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணிவிடுவாங்க. வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா வண்டிக்கு போடுவாங்க. இதில் ஏதாவது டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷோரூமில் ஏதாவது நம்ம மாற்றும் போது டேமேஜ் பண்ணால் அவங்க தான் பொறுப்பாக அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க. வெளியில் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தாங்க போடணும். நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷோரூம்லேயே போடுறது நல்லது தாங்க. நல்லாவே இருக்குது. 2250 ரூபா பரவாயில்ல, கொடுக்கலாம். நல்லா லைஃப் வரும்னு நினைக்கிறேன். நல்லா லைஃப் வரும். நம்ம காசு கொஞ்சம் கம்மியாக கொடுத்து வாங்கினா பாதி லைஃப் வரும். காசு நல்லா கொஞ்சம் நல்லாவே கொடுத்து வாங்கினா நல்லா லைஃபாகவே இருக்கும். அதனால் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் புது வண்டி வாங்க போகிறீங்கன்னா வண்டி கூட இதை போட்டு சேர்த்து வாங்கிடுங்க. அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் மாற்ற போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஷோரூமில் இதையே மாற்றுங்க. நல்லா குஷனிங் கூட நல்லாவே இருக்குது. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.